மத்திய அரசுக்கு வருவாய் ஈட்டிக் கொடுப்பதில் இரண்டாவது இடத்தில் உள்ள தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியத்தை ஆதரித்து சீமான் மேற்கொண்ட பிரச்சாரத்தை தற்போது பார்ப்போம். நரேந்திர மோடி ஐயா 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்நாள்ல 20 ஆண்டுகளை காலி பண்ணியிருக்காங்க. நம்ம வளர்ற நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற நாடுகள் இருக்குல்ல, அதுலயே நம்ம இல்ல. எங்களுக்கு பதவிதான் வேணும்னா நான் ஒரு கட்சியில என் தம்பி ஒரு கட்சியில சேர்ந்து MP MLA அமைச்சராகி போயிருக்கலாம். இல்ல பணம் தான் வேணும்னா கூட்டணி வச்சுட்டு போயிருக்கலாம். கோடி கோடியா கொட்டி தர ஆள் இருந்தது. 1/2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு 500 கோடினா 7 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பான்னு பாத்துக்க. வஞ்சிக்கப்படுகிற இனமாக தமிழினம் இருக்கிறது. எல்லா வழிகளிலும் எல்லா உரிமையும் பறித்துக் கொண்டு கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, மின் உற்பத்தி விநியோக உரிமை, சாலை ஓடிதல் பராமரித்தல் உரிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய வரி மொத்தத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போய் கொண்டு விட்டு பேரிடர் காலங்கள், புயல், மழை, பெருவெள்ளம் சிக்கி தவிக்கிற காலங்களோட எங்களுக்கு இவ்வளவு பொருள் சேதம், உயிர் சேதம், இழப்பு, இதுக்கு 37,000 கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டதாக சொல்கிறது. ஆனால் ஒன்றும் தரல. இந்திய வருவாயை பெருக்குகிற மாநிலங்கள், முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது மாநிலம் தமிழ்நாடு, 3வது மாநிலம் கர்நாடகா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் 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 என்று கடத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.